பாருங்கள் நண்பர்களே, இது நாம் இன்றைக்கி மீன் பிடிக்க வந்திருக்க ஃபிஷிங் ஸ்பாட்டு. தூண்டில் போடுவோம். ஒரு நாள் கழிச்சு மீன் பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்னும் தக்காசவே இல்லை. ஒரு சின்ன மீன் இன்னும் கிடைக்கல. இப்போ தான் போட்டிருக்கேன். பார்க்கலாம். சொன்னோன்னே மீனுக்கு ரசம் வந்துச்சு. நமக்கு சின்னதாக ஒரே ஒரு மீன் கிடச்சிருக்குங்க. இது விராலுக்கு இறையாக போடலாம். அந்த மீனை இது பரோட்டி மீன் சொல்லுவாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மீனை போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஏரி மட்டிங்க. மட்டி கடலில் ஆற்றுல மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஆனால் ஏரியிலையும் மட்டி இருக்குன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அப்படி நீங்கள் பார்த்துலன்னா இதை பாருங்கள், இதுதான் ஏரி மட்டிங்க. பாருங்கள், உயிரோடு இருக்குது இந்த மட்டி. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏரி மட்டியை பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் இறந்து போன மட்டியும் இருக்குது. பாருங்கள், இது 2 உயிரோடு வந்தது. சரி, அதான் உங்களுக்கு காட்டலான்னு. பாருங்கள், விராலுக்கு தூண்டில் போட்டிருக்கேன். விராலுக்கு தூண்டில் போட்டிருக்கோம். இந்த இடத்துல விரால் இருக்கான்னு தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கேன். அதனால் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கடைசி சின்ன மீன்களை பற்றி விராலுக்கு போட்டிருக்கேங்க. ஏன்னா நிறைய நம்மளுக்கு சின்ன மீன் தான் கிடைக்குது. ஏன்னா ஒரு பெரிய சைஸ் ஜிலேபியாச்சும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் இது வரைக்கும் எதுவும் பெரிய சைஸ் ஜிலேபி கிடைக்கலங்க. இப்போ பாருங்கள், இந்த 2-3 மட்டியும் சேர்த்து வச்சா நம்ம நுரையீரல் வடிவத்தில் இருக்குது. பாருங்களேன், இதுதான் ஏரி மட்டி. மற்றதும் ஒரு சின்ன மீன் தான் கிடைச்சிது. மறுபடியும் தூண்டில் போட்டிருக்கோங்க. மறுபடியும் சின்ன மீன்கள் தாங்க தூண்டிலில் மாட்டுது. தூண்டில் போட்டு வச்சுருக்கோம் விராலுக்கு. விரால் அதுவும் கிடைக்கல. எல்லாம் சின்ன சின்ன மீன் தான் மாறிட்டு இருக்கு. இந்த ஏரியில் பெரிய மீன்லாம் இருக்குதுங்க. அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள் நண்பர்களே, இது தனியாக ஒரு தூண்டில் போட்டிருக்கேன். மொத்தம் 3 தூண்டில் போட்டிருக்கேன். இது முன்னாடி போட்டதில் எதுவும் விரால் அடிக்கல. அதனால் இங்கே போட்டிருக்கேன். பார்க்கலாங்க, விரால் மட்டும் தானே.
மீன் தான் கிடைக்குது. மீன் நல்லா பெரிய சைஸ் வளரக்கூடிய மீன் தாங்க. சின்ன சைஸில் இருக்குது. தூண்டியில் 2 குட்டி மீன் மாட்டேங்குது. பெரிய மீன் பிடிக்கலான்னு வந்தால் சின்ன மீன் தான் கிடைக்குது. இந்த மாதிரி சின்ன மீன்கள்லாம் விரால் பிடிக்கிற மாதிரி இருந்தால் பெயிட்டாக யூஸ் பண்ணலாங்க. இல்லைன்னா மறுபடியும் தூக்கி தண்ணியிலே போட்டுருவோம். அதை இன்றைக்கி நிறைய மீனை தூக்கி தண்ணியில் தாங்க போட போகிறோம். ஏன்னா இதெல்லாம் சமைக்கிற அளவுக்கு பெரிய மீன் இல்லைங்க. பாருங்கள் நண்பர்களே, நம்மளுக்கு ஓரா இந்த கலர் மீன்னா கலராக இது பண்ண அந்த மீன் தூண்டிலில் மாட்டிச்சு. ஏற்கனவே பிடிச்சி போட்டிருக்கேன். நல்லா பிரைட்டான கலரில் இருக்குது அந்த மீன். இப்போ கத்துறது என்ன குருவின்னு உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. சின்ன மீன் அப்புறம் இது ஒரு சின்ன மீன். நண்பர்களே, நமக்கு எல்லாம் சின்ன சின்ன மீனாக கிடச்சிருக்கு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் ஆழத்தில் புழுவை குத்தி போட்டு பார்க்க போகிறேன். பாருங்கள், இதெல்லாம் நம்ம பிடிச்ச மீன் தான். எல்லாம் சின்ன மீன் விரால குத்தி போட்டோங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.